விஜய் ஆதரவுடன் முதல்வராகி 5000 கோடி சம்பாதிக்க திட்டமிட்டார் பழனிசாமி என்று செங்கோட்டையன் விமர்சித்திருக்கிறார். பழனிசாமியின் முயற்சியை நான் முறியடித்ததால் என் மீது அவருக்கு கோபம் என்றும் தெரிவித்திருக்கிறார் தவிக ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன். விஜய் ஆதரவுடன் முதலமைச்சராகி 5000 கோடி சம்பாதிக்க திட்டமிட்டார் பழனிசாமி என்றும் பழனிசாமியின் முயற்சியை நான் முறியடித்ததால் என் மீது கோபம் என்றும் செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார். எனக்கு பின் கட்சிக்கு வந்து பதவிகளை அனுபவித்துவிட்டு உழைத்தோரையே நீக்கினார் பழனிசாமி என்றும் முதலமைச்சர் பொதுச் செயலர் பதவியை பழனிசாமிக்கு விட்டுக் கொடுத்ததே நான் தான் என்றும் நான் எடப்பாடி பழனிசாமிக்கு துரோகியாக தெரிகிறேனா என்று தவிக நிர்வாகி செங்கோட்டையன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். செங்கோட்டையன் பேசிய காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இன்னைக்கு தேர்தல் நீங்க பார்த்திருப்பீங்க, மனு தாக்கல் பண்ணு 10 முறை மனு தாக்கல் பண்ண எனக்கு தெரியாது இருக்குமா? ஒரு சிறு குறை வருமா? வேணுனே வந்து ஒரு பெட்டிஷன்ஸ் ஐஏஎஸ் அதிகாரி சொல்றாரு, நீங்க பெட்டிஷன் போய் கோர்ட்டில் கொடுத்துருங்க, இங்கெல்லாம் கொடுக்காதீங்க. தெளிவா அவர் கொடுத்திருக்காரு, அது எந்த விதமான தவறும் இல்லைட்டாரு. ஏன்னா நான் வந்து விஜய் இவர் ஆதரிச்சு ஒரு முதலமைச்சராகி ஒரு 5000 கோடி சம்பாதிக்கிறான்னு நினைக்கிறாரு. அதை நான் விடல. இதுதான் பிரச்சனை. கொலை வெறின்னு இருக்காரு என் பேர்ல. மனு தாக்கல் பண்ணதே செல்லாது சொல்ற அளவுக்கு இருக்கிறாங்க. எவ்வளவு மோசமான சூழ்நிலை இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே அப்படிப்பட்டவருடைய 10 முறை தோல்வி கண்ட பழனிசாமி சொல்லுவாங்க எல்லாரும். நீங்க வந்தாரு கோபி துரோகி செங்கோட்டையன், என்னடா ஒரு துரோகம் பண்ணு பார்த்தேன். நான் முதலமைச்சராகி விட்டு கொடுத்ததுக்கு தான் எனக்கு பரிசு துரோகி. நான் பொதுச் செயலாளர் விட்டு கொடுத்தனால துரோகி செங்கோட்டையை டெபாசிட் இலக்க செய்ய வேண்டும், இங்க வெற்றி விழா நடத்துகின்றார். மக்கள் என்ன நினைக்கிறாங்க அவருக்கு புரியல. எடப்பாடி பழனிசாமிக்கு எடப்போட தெரியல, அவ்வளவுதான். மக்கள் சக்தி இன்று விசில் சின்னத்திலே செங்கோட்டையனுக்கு ஓட்டு போட தயாரா இருக்காங்க. இதுதான் இங்க நிறைய பேர் நானும் ஆட்சிக்கு வருவேன், நான் வந்துக்கிறேன், பையன் முதலமைச்சர் ஆகணுங்கிறான், முதலமைச்சர் ஆனுக்கு பேரன் டெப்டி முதலமைச்சர் ஆகணுங்கிறாங்க. ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி வராங்க, அவருடைய பையனும் வரங்கிறான், மச்சன் வரங்கிறான், எல்லாம் போட்டி போடுறாங்க. என்னடா நாடு? என்ன இது வந்து கம்பெனி நடத்துறதா? உங்களுக்கு தெரியும். ஒண்ணு சொல்றேன், பவானி சார் ஆத்துல ஊழ தண்ணியை விட மாட்டாங்க. 2000 கோடிக்கு ஒரு ஃபேக்டரி கட்டியிருக்காரு, அந்த தண்ணி கூட நீங்க எதை வரப்போகுது. அதுக்கப்புறம் மேட்டூருக்கு பக்கத்துல எடப்பாடி இருக்கிற அம்மாப்பேட்டைக்கு பக்கத்தில் கட்டியிருக்காரு 3500 கோடி, அந்த தண்ணி ஒளி வரப்போகுது ஆத்துல. இவர் என்ன நன்மையை செய்ய போகிறார் என்பதுதான் கேள்வி. இதெல்லாம் வரட்டு தேர்தல் முடியுது, எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். ஈரோட்டில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட தவிக தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் பழனிசாமியின் முயற்சியை நான் முறியடித்ததால் என் மீது அவருக்கு கோபம் என்றும் விஜய் ஆதரவுடன் முதலமைச்சராகி 5000 கோடி சம்பாதிக்க பழனிசாமி திட்டமிட்டார் என்றும் விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார்.